ப்ரொஃபஸர் மாறன் வணக்கம். நீங்கள் ஒரு கல்வியாளர், ஒரு எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி. ஐ சஜஸ்டட் தட் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன். ஒரு சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கல்வியாளன் அப்படிங்கிறது தெரியும். நானும் யூனிவர்சிட்டியில் படித்தேன், நீங்களும் படித்திருக்கிறீர்கள். இப்போ நானும் மரியாதைக்குரிய நம்முடைய ஜெகதீஸ்வரன் பேசுகிற போது இந்த பட்ஜெட்டெல்லாம் யோசித்தோம். ஒரு கல்வியாளன், ஒரு ஆசிரியர் வருங்கால தலைமுறைகளை உருவாக்குகின்ற போது அந்த தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, மானம், மரியாதை, அவரோட கண்ணியம் என்ன சார்? நீங்களே உங்களுடைய துறை தான், ஆசிரியர் துறை தான், அது கீழே இருந்தாலும் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, எப்படி பார்க்கின்றீர்கள்? இதுக்கு முன்னாடி வந்து நான் அவர் சொன்ன சொல்லுங்க. அதாவது 2012 தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் போட்டாங்க. சரி. அதில் வந்து 15,000-16,000 பேர் வந்து போட்டாங்க. 15,000-16,000 பேர் வந்து பார்ட் டைம் போடும்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 பேர் என்னென்னா அதில் வந்து ஒரு 1,000 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க டேட்டாவே. சரி. அந்த ஃபேமிலியோடைய ஒய்ஃபு குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, தெரியல, கஷ்டமாக இருக்குது. அதே போல் வந்து அதில் கொஞ்சம் பேர் வந்து டிஆர்பி மூலிமா அவங்களும் ரெக்ரூட் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற 12,000 பேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் 3,000 பேர் எபோவ் 50 ஏஜ் இருக்காங்க. ரிட்டையர்டு கிட்ட வந்துட்டாங்க. 35 to 45 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70% இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிச்சம் ஒரு 10% தான் யங்ஸ்டராக இருப்பாங்க. 35 கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய ஃபைனான்ஷியல் பர்டன் கிடையாது. ஃபினான்ஷியல் பர்டன் கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்கன்னா அவங்க போராட்டத்தை வந்து நியாயப்படுத்தி தான் நடத்துகிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 181 மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர்களாக ஆக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ இல்லை வந்து அவங்களுடைய பார்ட்டி பீப்புளோ வந்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை செஞ்சுருக்கணும். இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து எப்படி அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி படி எடுத்திருக்காங்களா, இல்லை ரேண்டமாக இன்டர்வியூ பண்ணி எடுத்திருக்காங்களா, அவங்களுடைய ஒர்க்லோடு என்ன, இதெல்லாம் செய்யாமல் நம்மளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நம்ம கொடுக்கும்பொழுது இன்றைக்கி அவங்க கேட்குறது வந்து ரைட்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் வந்து ஒரு இன்டர்வியூலே வந்து நம்மளுடைய ப்ரெசன்ட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டாலின்கிற ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற ஒரு கிரீவன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து நாகர்கோவிலில் வந்து ஒரு கேர்ள் ஒரு விமன் லெக்சரர் வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அவங்களும் கொடுக்குறாங்க, இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாலின் அரசு வந்து இந்த ஸ்டாலினுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து வைரலாக வந்து வீடியோ போயிட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதில் என்னை பொறுத்தளவில் வந்து இது வந்து ஒரு சட்ட சிக்கல்களுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இதுமாரி வந்து நிறைய பார்ட் டைம் டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஹையர் எஜுகேஷன்ஸ், நீங்கள் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நிறைய இருந்த தொழிற்கல்வி ஆசிரியர்கள் வந்து படிப்படியாக வந்து பெர்மனெண்ட் ஆக்கினாங்க. அவங்க டிஆர்பி எழுதாமல் தான் வந்திருக்காங்க அவங்க. அதே போல் வந்து இவங்களும் வந்து டிஆர்பி எழுதாமல் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வாழ்த்துவோம். இந்த நிகழ்ச்சி மூலிமா வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். திரு மாறன், நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்ட களத்திலிருந்து அவர்கள் இடசங்கத்தில் சிக்கின்ற போது அழைத்து வந்து கண்ணீர் மல்க பல போராட்டங்களை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். எல்லா விவகாரத்திலும் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. பல்லாண்டு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தை நெருக்கக்கூடிய அளவில் எங்கள் நிகழ்ச்சியை ஒரு 7-8 ஆண்டு காலம் நடக்கிறப்போ சமீப காலத்திலும் கூட அவர்களை கூப்பிட்டு நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக திரு ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் இந்த 56 ப்ரொவைடிங் 56,000 கோடி. ஆனாலும் நேற்றைக்கு கூட நிகழ்ச்சியை நடத்துகிற போது கல்வித்துறையில் அடிப்படையான விவகாரங்கள், கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள், கட்டடங்கள் சிதிகலம் அடைகிறது, பெண் பிள்ளைகளுக்கு இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக கல்வித்துறைக்கான கட்டமைப்புகள் சிதிகலம் அடைந்திருக்கிறது. அதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த 56,000 கோடி எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா? யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து எதுவுமே வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவில் வந்து ஒரு பெரிய வந்து வேர்ல்டு பேங்க் ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு பேங்க் என்ன சர்வே கொடுத்துருக்காங்கன்னு நான் இந்தியாவே சொல்கிறேன். அதில் வந்து தமிழ்நாடு ஒரு அங்கம் தான் இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் வந்து பிளானிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நம்மள்ட்ட பட்ஜெட் வந்து இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷன் பார்த்தோம்னா நம்மளோட இந்தியாவே ஃபெயிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமல்படுத்துறதுல பெரும் சிக்கல் தோல்வியும் இருக்கிறது. அதில் என்ன சொல்லும்பொழுது இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷனில் ஒவ்வொரு இது கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மேஜர் பட்ஜெட் வந்து எஜுகேஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க.
அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கே வரும்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக ஆகியிருக்கிறது, இன்னும் நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்கறது, மற்ற இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும். நான் வந்து என்னோடய அப்சர்வேஷன் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் முழுமையாக பண்ணும்பொழுது தேவையே இல்லை. 5 வருட காலத்தில் வந்து ஒரு வருடத்தில் வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் இல்லை 10 டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் எடுங்க, 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முழுமையாக கொடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்யூப் பண்ணுங்கள். அடுத்த வருடத்தில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அடுத்த வருஷம் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகிடும். இதுதான் அந்த பிளானிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஸ்கூலில் ஸ்டூல் இல்லை, இன்னொரு ஸ்கூலில் வந்து பெஞ்ச் இல்லை, இன்னொரு ஸ்கூலில் வந்து டாய்லெட் இல்லை, இப்படி தான் சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்கூலில் கட்டி முடிஞ்சோன்னே அடுத்த 3ஆவது வருஷத்தில் இன்னொரு ஸ்கூலில் அந்த டாய்லெட் வந்து பழுதாயிடுது. 2400 தமிழ்நாட்டில் இருக்கும் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் திரு மாறன், தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகள் எடுத்துக்கொண்டால் 37,000, தமிழ்நாட்டில் 36,000 வச்சில்றேன். அதில் ஒரு 3,000 பள்ளிகளில் குழந்தைகளுக்கான கழிப்பிட வசதிகள் இல்லை. எவ்வளோ வருத்தம் பாருங்கள், எவ்வளோ ஒரு இது நான் சொல்கிறது திமுக ஆட்சி வந்த உடனே, அதுக்கு முன்பே தொடரத்தான் செய்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் இது ஆரம்பிக்கிற இந்த 4 ஆண்டுகள் 181வது பிரிவில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியில் இதுவும் ஒன்று. இது மிக முக்கியமான இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். சரி, இதில் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்துங்க, காமராஜர் இன்னைக்கு நம்ம வந்து பெருமையாக கொண்டாடிட்டு இருக்கோம். காமராஜர் வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவரால் தான் இன்னைக்கு எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட்டு எல்லாமே சொல்கிறோம் நம்ம. பட் அதை இன்னும் நம்ம வந்து இத்தனை அரசுகள் ஆண்டு வந்து நம்ம சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு எஜுகேஷன்ஸ் வந்து இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, எடுத்துக்காட்டால் இன்றைக்கி அரசு பள்ளிகள் இருந்தால் கூட அதற்கு இணையாக, அதாவது பல மடங்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ப்ரைவேட் எஜுகேஷன்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வராங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு பழைய லேகிங் இருக்குது. அதுக்கான ஒரு பிளானிங் கமிட்டியோ ஒரு எக்ஸிக்யூஷனோ ஒன்று சரியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு ஆசிரியர்களை பொறுத்தளவில் என்ன வந்து இந்த உங்களுடைய ஃபேமிலி கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்ப மோசமானது. போராடிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3 நாள் தான் எனக்கு சொல்லுவாங்க, ஆனால் பல ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸே கிடையாது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கலாம், மற்ற ஸ்போர்ட்ஸ் டேவாக இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னாக்க, ஒரு கேம் வந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாக்க அந்த ஆசிரியர்களே செலவு பண்றாங்க. ஆமா, உங்களுக்கு கிரவுண்ட் இருக்காது. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பார்த்தோம்னாக்க, இப்போ நிறைய ஸ்கூல்ல மாறன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நிறைய ஸ்கூலில் கிரவுண்டு கிடையாது. அப்போ அந்த குழந்தைகள் 38 பேரை ஒரு கிளாஸ் அங்கே மாற்றணும்னா அதற்கு வாகன வசதிகள், அந்த பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டீ கொடுக்குற கூட ஃபினான்ஸ். இது வந்து ஜோனல் மேட்ச் போகிறதுக்காகவும் இந்த மாதிரி மேட்ச் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீச்சர்ஸ் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இதுக்கு கூட நமக்கு ஃபண்டு அலோகேட் பண்ணலையே. இப்போ 55,000 கோடி நீங்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கோம்? இல்லை, எனக்கு என்ன, we have a lot of the confusion. How is it utilized? எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வழியில் லூப் ஹோல் இருக்குது, எனக்கு அது புரியலையே. 56,000 கோடின்னு பெரிய அமௌண்ட்டில் சார். 56,000 கூட நீங்க வந்து இருக்கிற சம்பளத்துக்கு எவ்வளவு சார் போகும்? மேஜர் வந்து சம்பளமும் பென்ஷன்ஸ் தான் சார். சேலரி போடும். சேலரி 60% மேல வந்து சேலரியும் பென்ஷனும் போகும். சேலரி போடும். அப்ப ஒரு 40% சொன்னா ஒரு 20,000 கோடியை வச்சு தான் கட்டமைப்புகளை மேற்கொள்ள பண்ண முடியாது. தான் பண்ண முடியும். ஆனா இருக்கிற பட்ஜெட்ஸ்ல வந்து அதிகமான பட்ஜெட்ஸ் தான் ஒதுக்கி இருக்காங்க. எஜுகேஷன் அது அந்த பிரையாரிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. சார், 56,000 கோடியில இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாம் கேட்பது துல்லியமாக நான் கணக்கிட்டு இருக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி 12,000 சம்பளம் நீங்கள் ஒரு 30,000 கொடுத்து பெர்மனெண்ட் ஆக்கினா ஆண்டுக்கு 15 கோடி, வருஷத்திற்கு 150 கோடி கொடுத்தால் அவன் கண்ணியமாக நிற்பான். கையேந்த வேண்டிய சூழல் இருக்காது. ஒரு ரொம்ப இழிவான ஒரு நிலைக்கு ஆசிரியர் பணி போயிடாது. அப்படித்தானே? கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது இவங்க வந்து மேனிஃபெஸ்டோவில் கொடுத்து ஒரு ப்ராமிஸ் பண்ண பிற்பாடு நம்ம வந்து இதுக்கு எந்த டிஸ்கஷனும் தேவையில்லை. அந்த டிஸ்கஷனே தேவையில்லை. இவங்க மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கல, இவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்க எந்த பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க? எம்ப்ளாய்மெண்ட்டில் சீனியாரிட்டி பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களா? எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுத்து அவங்க ரெக்ரூட் பண்ணாங்களா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்விக்கெல்லாம் வரும். இப்போ அப்போ அதுவும் இல்லை. இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் அதோடைய ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ண குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 12,000 பேர் 16,000 பேர்லேருந்து 4,000 பேர் சொன்னீங்களே, எங்கே போனாங்க? நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி திரு மாறன் சார். திரு மாறன், சுதந்திரம், இறையாண்மை, அரசியலமைப்பு, மனிதநேயம் எல்லாவற்றையும் இழக்கும் ஒரு சமூகம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறதா? மன வலியும் இறுக்கமும் எமக்கு அதிகமாக இருக்கிறது. சர்வதேச அளவில் நாங்கள் பார்க்கிறோம், இறையாண்மை குறித்தும் தனி சமூகத்தின் ஒழுக்கங்களை குறித்தும் அவர்களுடைய கண்ணியத்தை குறித்தும் அவர்களுடைய சுயாதீனமான கௌரவத்தை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறோம். யாரும் மதிப்பதில்லை. வறுமை எங்களை சுற்றி இருக்கிறது. ஒரு நேரம் மட்டுமே உணவு சாப்பிடுகிறோம். இதற்கு மேல் இந்த ஆட்சியின் விளக்கம் என்ன திரு மாறன்? அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்ட கவர்மெண்ட்டும் சரி,
ஒரு பெர்மனெண்ட் ஒரு டெம்பரவரி டீச்சரை நம்ம போட்டோம்னா அவன் வந்து ரொம்ப டெம்பரவரியாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். வாழ்க்கை டெம்பரரி நினச்சிட்டாங்க அவங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் டெம்பரரி தானே எல்லாரும் வாழ்க்கை அதே மாதிரி அவங்க டெம்பரரி நினச்சிட்டாங்க. பட் இதுக்கு தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிக முக்கியமான விஷயங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா நான் ஒரு டெம்பரவரி டீச்சர்ஸை இந்த பேஸில் இதில் வந்து irrespective ஆஃப் கவர்மெண்ட், இதில் வந்து இந்த கவர்மெண்ட்டில் போட்டால் நான் பார்க்க மாட்டேன், இந்த கவர்மெண்ட்டில் போட்டால் பார்க்க மாட்டேன். அவன் வந்து அரசு ஊழியர், மாணவர்களுக்காக செய்கிறான், சமுதாய வேலையை செய்கிறான். அவ்வாறு செய்யும் பொழுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மிக முக்கியமான விஷயங்கள், அவங்களுடைய குடும்பத்தாரை பாதுகாப்பது வந்து மிக முக்கியமான விஷயங்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் வந்து இன்கேஸ் அந்த சகோதரர் 16,000 பேரில் வந்து ஒரு 2,000 பேர் ஒரு 3,000 பேர் டிஆர்பி எழுதி போயிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் நான் சம்பளத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஆர்பி எக்ஸாமை நீங்கள் எல்லாமே முறைப்படி ஒரு டிஆர்பி எக்ஸாம் நம்ம எழுத சொல்லும் பொழுது இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் யாராருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுடைய இப்போ நம்ம எப்படி வந்து ரோஸ்டரில் கம்யூனிட்டி வைஸ் வந்து நமக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது உங்களுக்கு செலக்ட் நெட்டு குவாலிஃபைடு கொடுக்கும்பொழுது மார்க்ஸை ப்ரிவிலேஜஸ் கொடுங்க. இவர் 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு, 8 வருஷம் வேலை பார்த்துருக்காருன்னா ஒரு 15 மார்க் இவருக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸாம் எழுதுறானாக்கா அவனுக்கு வந்து பாஸ் மார்க் மினிமம் வைங்க. இந்த மாதிரி அவங்கள செஞ்சு பர்மனெண்ட்டை ஈஸியாக பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிறேன் அந்த 12,000 பார்ட் கூட பண்ணியிருக்கலாம். அதான் சொல்கிறேன் 12,000 பேரையும் ஓவர் த நைட்டில் நீ பண்ணுகிற வெரி குட். வருஷத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு 3,000 பேர் உனக்கு எக்ஸாம் வைக்கிறேன், உனக்கு இதுதான் மார்க்ஸ், நீ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக உனக்கு இது கொடுக்குறேன், இன்டர்வியூ பேஸ் மறுபடியும் சார். இந்த ஆட்சி 4 வருஷத்துல ஆண்டுக்கு 2,000 பேர் எடுத்திருந்தா இன்னைக்கு 8,000 பேர். அதுதான் சொல்றேன். ஈவன் உங்களுக்கு ஏஜ் வைஸ் சீனியாரிட்டி எடுத்துருந்தா கொடுத்துருக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாங்கள் சொல்றது ரெமெடியல் மெஷர்ஸ் வந்து நீங்க அட் த எண்ட் ஆஃப் த மூவ்மெண்ட்ல இது கூட இருக்கலாம் சார். ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம், ஒரு டெக்னிக்கலா இருக்கலாம். வெரி குட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மூவ்மெண்ட்ல நான் 12,000 பேர் பர்மனெண்ட் ஆக்குறேன்னா அதோட சொசைட்டி இம்பாக்ட் சம்திங் டிஃபரெண்டா இருக்கும். நிச்சயமாக கண்டிப்பா வந்து இத மாதிரி இருந்தா கூட இவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு ஒரு வலிமையாகவும் செழிப்பாகவும் இருக்கும். அதனால வந்து நம்ம 12,000 பேருக்கு ஒரு சுமையை கொடுக்கறத விட இல்ல அடுத்த அரசுக்கு சுமையை கொடுக்கறத விட கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுமைகளை நம்ம வந்து குறைச்சிட்டு இருந்தோம்னாக்க இன்னைக்கு 2,000 பேர் போராடுவா களத்தில் இருப்பாங்க. 2,000 பேர் ஈஸியாக எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அரசு வந்து அன்னைக்கே வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டோம். வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது எது வந்து பாசிபிலிட்டிஸ், எது வந்து இம்பாசிபிலிட்டிஸ் சொல்லிட்டு எந்தெந்த லெவலில் வந்து அதை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸையோ அந்த பர்டனையோ ரெடியூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்தோம்னா இன்னைக்கு அந்த ஆட்சியாளருக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும். அந்த ஆட்சியாளர் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக நிற்க முடியும். இல்லை, அதுக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, நாங்கள் பர்டிகுலர் செக்டரை மட்டும்தான் we have been discussing. இப்போ இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லோருக்குமே வாக்கு, இப்போ ஒருத்தன்ட்ட போய் ஒரு 5,000 ரூபா கடன் தரேன்னு சொன்னால் பரவாயில்ல, பெருமைக்கு மாவிடித்து புள்ளை வாயில் மண்ணெலி போட்ட கதையாக கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. பெருமைக்கு உருளை எடுத்து குழந்தையின் வாயில் மண்ணெலி போட்ட கதையாக வாக்குறுதியை அள்ளி வீசி இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து நிற்கிறான். என்ன செய்வது? இது வந்து நான் ஜென்ரலாக பேசுகிறேன். வாக்குறுதிங்கிறது வந்து நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வந்து எவரி பார்ட்டி பிளேயிங் வைட்டல் ரோல். எவரி பார்ட்டி நீ உன்னால் என்ன முடியும் என்னால் என்ன முடியும் தான் செய்கிறாங்களே ஒழிஞ்சு எதை செய்ய முடியும்னு சொல்லி செய்கிறதே கிடையாது. இதுதான் ஒரு பிரச்சனைகளே. ரைட். எதை செய்ய முடியுங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். இந்த மாதிரி செய்ய முடியாத பிளான் பண்ணி நீங்கள் செய்யுங்க. வெரி குட். முக்கியம் முடியறத வந்து செய்யறத செஞ்சு கொடுங்க. அப்பதான் வந்து ரியல் ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு வெல்த்தி டெவலப்மெண்ட் இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.